Next topic is oxidation of alcohol. ஸோ நம்ம ஒரு பிரைமரி ஆல்கஹாலை வந்து ஆக்சிடைஸ் பண்ணோம்னா என்னவா மாறும், ஆல்டிஹைடா மாறுது. ஸோ அதை ஃபர்தர் வந்து நம்ம ஆக்சிடேஷன் பண்ணும்போது கார்பாக்சிலிக் ஆசிடா மாறுது. ஸோ நம்ம ஒரு ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டா நம்ம என்ன ஆட் பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா சோடியம் குரோமேட் வந்து ஒரு ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டா ஆட் பண்றோம். ஸோ நமக்கு ஆல்டிஹைடு வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஆல்கஹால் ஆக்சிடைஸ் பண்ணும்போது ஒரு ஆல்டிஹைடு ஃபார்ம் ஆகுது. ஸோ அகைன் ஆல்டிஹைடு ஆக்சிடைஸ் பண்ணும்போது அது வந்து ஆசிடா மாறுது. ஸோ நமக்கு ஆல்டிஹைடுலேயே ஸ்டாப் பண்ணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா ஸோ நம்ம என்ன ஆட் பண்ணலாம்னு பார்த்தோம்னா பிரிடீனியம் குளோரோக்ரோமேட், அதாவது அந்த காம்பவுண்டோட வந்து காமன் நேம் வந்து என்ன சொல்றோம், பிசிசி. ஸோ இந்த காம்பவுண்ட் வந்து இந்த ஸ்டெப்ல ஆட் பண்ணா என்ன ஆகும்னா ஸோ இங்க ஆல்டிஹைட்லேயே ஸ்டாப் ஆயிடும். ஸோ எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறோம். ஸோ எத்தனால் வந்து எடுத்துக்கிறோம். ஸோ ஆக்சிடேஷன்னா வந்து ஃபர்ஸ்ட் என்ன, அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன் ஆர் ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன். ஸோ இங்க வந்து என்ன பண்றோம், ஆல்கஹால் வந்து எடுத்துக்கிறோம். ஸோ அதை வந்து ஆக்சிடைஸ் பண்றோம் வித் த ஆக்சிடைசிங் ஏஜென்ட் சோடியம் டைக்ரோமேட். ஸோ ஆட் பண்ணும்போது இங்க வந்து என்ன ஆகுது, ஸோ நம்ம என்ன சொல்லுவோம், ஆக்சிடேஷன்னா அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன் ஆர் ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன். ஸோ அப்ப இங்க இருக்கிற ஹைட்ரஜன் வந்து ரிமூவ் ஆயிடுது. ஸோ இங்க இருக்கிற ஹைட்ரஜன் இங்க இருக்க ஆக்சிஜன் கூட சேர்ந்து வாட்டர் மாலிகுலா வெளில போயிடுது. ஸோ வி ஆர் கெட்டிங் CH3COH, அதுதான் CHO ஃபார்ம் ஆயிருக்குது, எத்தனால். ஸோ இதை வந்து திரும்ப வந்து ஆக்சிடைஸ் பண்றோம். ஆக்சிடைஸ் பண்ணும்போது இந்த ஆக்சிஜன் வந்து என்ன ஆகும், இந்த காம்பவுண்ட் கூட போய் ஆட் ஆகுது. ஸோ அப்ப வி ஆர் கெட்டிங் CH3COOH ஃபார்ம் ஆகுது, எத்தனாயிக் ஆசிட். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் ப்ரோபன் 2-ஆல், அதாவது செகண்ட் பொசிஷன்ல ஆல்கஹால் குரூப் இருக்குது. ஸோ வி ஆர் கால் இட் அஸ் ப்ரோபன் 2-ஆல். ஸோ இதை வந்து ஆக்சிடைஸ் பண்றோம். ஸோ ஆக்சிடைஸ் பண்ணும்போது என்ன ஆகுது, ஸோ இங்க இருக்கிற ரெண்டு ஹைட்ரஜனும் ஸோ இங்க இருக்கிற ஆக்சிஜன் கூட சேர்ந்து வாட்டர் மாலிகுலா வெளில போயிடும். ஸோ வி ஆர் கெட்டிங் CH3 C டபுள் பாண்ட் வித் O CH3, ஒரு கீட்டோன் குரூப் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ 3 கார்பன் இருக்கறனால நம்ம எப்படி நேம் பண்றோம், ப்ரப்பனோன். ஸோ இதை வந்து ஃபர்தரா ஆக்சிடைஸ் பண்ணும்போது என்ன ஆகுது, ஸோ இந்த காம்பவுண்ட் இந்த கார்பனுக்கும் இந்த C டபுள் பாண்டுக்கும் இருக்கிற ஸோ இது பாண்ட் வந்து பிரேக் ஆயிட்டு ஸோ வி ஆர் கெட்டிங் OH குரூப் வந்து இங்க வந்து ஆட் ஆகுது. ஸோ we are getting ketone group வந்து என்ன ஆகுது, ஒரு ஆசிடா மாறுது, எத்தனாயிக் ஆசிட். சோ நமக்கு சோ ப்ரோபன் 1-ஆல் வந்து எடுத்துக்கிறோம். அதை ஆக்சிடைஸ் பண்ணும்போது என்ன ஃபர்ஸ்ட் என்ன காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகும், ஒரு ஆல்டிஹைடு ஃபார்ம் ஆகும். சோ நமக்கு ஆல்டிஹைடோட போதும் அப்படின்னு நினைக்கும் போது என்ன காம்பவுண்ட் நம்ம ஆட் பண்ணுங்க, பிசிசி பிரிடீனியம் குளோரோக்ரோமேட் வந்து இங்க ஆட் பண்றோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, ஒரு பிரைமரி ஆல்கஹால் பண்ணும்போது நமக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஆல்டிஹைட், நெக்ஸ்ட் வந்து ஆசிட் வந்து கிடைச்சது. அதே மாதிரி இது வந்து செகண்டரி ஆல்கஹால். ஸோ பிரைமரி ஆல்கஹால்னா என்ன அர்த்தம், ஒரு CH2 குரூப் கூட OH ஆட் ஆயிடுனா அது வந்து பிரைமரி. ஸோ CH குரூப் கூட ஒரு ஆல்கஹால் OH குரூப் இருந்துச்சுன்னா அது வந்து செகண்டரி ஆல்கஹால்னு சொல்றோம். டெர்ஷரி ஆல்கஹால்னா வந்து என்ன அர்த்தம்னா, ஒரு கார்பன் கூட வெறும் கார்பன் அதை சுத்தி வந்து 3 வந்து அல்கைல் குரூப் வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். ஸோ இது கூட வந்து ஒரு OH வந்து பிரசன்ட் ஆயிடுச்சுன்னா அது நம்ம என்ன சொல்றோம், டெர்ஷரி ஆல்கஹால்னு சொல்றோம். அப்ப டெர்ஷரி ஆல்கஹாலை வந்து நம்ம ஆக்சிடைஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து ரியாக்ஷன் வந்து கிடைக்காது. சோ என்ன ரீசன்னா, நம்ம OH கூட அட்டாச் ஆயிருக்கு இல்லையா கார்பன், அதுல வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஹைட்ரஜனாவது இருக்கணும். இந்த கார்பன் வந்து நம்ம என்ன சொல்றோம், ஆல்பா கார்பன் அப்படின்னு சொல்றோம். இந்த கார்பன்ல வந்து அட்லீஸ்ட் ஒரு ஹைட்ரஜன் இருந்தாதான் சோ அது வந்து ஆக்சிடேஷன் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இப்ப பிரைமரியிலயும் ஹைட்ரஜன் இருக்குது, செகண்டரியிலயும் ஒரு ஹைட்ரஜன் வந்து இருக்குது. சோ ஆனா டெர்ஷரியில வந்து இந்த ஆல்பா கார்பன்ல வந்து ஹைட்ரஜனே இல்ல. சோ அப்ப இங்க வந்து ஆக்சிடேஷன் வந்து நடக்காது. சோ இது வந்து ரூம் டெம்பரேச்சர்ல நடக்காது. பட் வந்து ஹை டெம்பரேச்சர்ல ஒரு ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் போடும்போது என்ன ஆகுது, சோ இங்க வந்து ஆக்சிடேஷன் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ நெக்ஸ்ட் வந்து ஸ்வன் ஆக்சிடேஷன். சோ ஸ்வன் ஆக்சிடேஷன்ல வந்து என்ன பண்றோம், டைமெத்தில் சல்பாக்சைடு DMSOன்னு சொல்றோம். அதை வந்து ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டா ஆட் பண்றோம். சோ அது வந்து என்ன பண்ணுது, இங்க இருக்கிற ஆல்கஹாலை வந்து கீட்டோனா அண்ட் தென் அதர்வைஸ் ஆல்டிஹைடா வந்து கன்வெர்ட் பண்ணுது. சோ டைமெத்தில் சல்பாக்சைடு தான் நம்ம எப்படி சொல்றோம், DMSO. சோ அண்ட் தென் ஆல்கஹால் கூட என்னென்ன ஆட் பண்றோம், DMSO அண்ட் தென் ஆக்சலைல் குளோரைடு. சோ இதுதான் ஆக்சலைல் குளோரைடோட ஸ்ட்ரக்சர். சோ இங்க வந்து என்ன ஆகுது, இங்க இருக்கிற ஆல்கஹால் வந்து ஒரு கீட்டோனிக் குரூப்பா கன்வெர்ட் ஆகுது. சோ இந்த பிரசன்ஸ் ஆஃப் நம்ம இன்னும் ஃபர்தரா வேற என்ன ஆட் பண்றோம், ட்ரை எத்தில் அமீன். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்வன் ஆக்சிடேஷன்ல வந்து என்ன பண்றோம், ஆல்கஹால் எடுத்துக்கிறோம். சோ அண்ட் தென் DMSO, தட் இஸ் டைமெத்தில் சல்பாக்சைடு அண்ட் தென் ஆக்சலைல் குளோரைட். சோ இது மூணையும் ஆட் பண்றோம். அண்ட் தென் இந்த பிரசன்ஸ் ஆஃப் தி ட்ரை எத்தில் அமீன்,
ஸோ அமீனோட பிரசன்ஸோட இந்த ரியாக்ஷன் வந்து கண்டக்ட் பண்றோம். ஸோ இங்க இருக்கிற ஆல்கஹால் வந்து என்னவா கன்வெர்ட் ஆயிருக்குது, ஸோ கீட்டோனிக் குரூப்பா கன்வெர்ட் ஆகுது. ஸோ அங்க 3 கார்பன் இருக்கறனால நம்ம எப்படி நேம் பண்றோம், ப்ரப்பனோன். ஸோ இங்க இருக்கிற ஆக்சிடைசிங் ஏஜென்ட் நம்ம என்ன எடுத்துட்டோம், DMSO எடுத்துட்டோம். ஸோ ஆக்சிடைசிங் ஏஜென்ட் வந்து என்ன ஆகுது, இங்க வந்து ரெடியூஸ் ஆயிருக்குது. ஸோ அப்ப இது வந்து என்ன ஆகுது, இதோட ஆக்சிஜன் வந்து ரெடியூஸ் ஆயிட்டு ஸோ S. ஸோ நமக்கு CH3. ஸோ 2 டைம்ஸ் இருக்கறனால CH3 ட்வைஸ். இந்த S சல்ஃபரை வந்து அப்படியே போட்டுறோம். ஸோ அண்ட் தென் வேற என்னென்ன சைட் ப்ராடக்ட் வந்து கிடைக்குதுன்னு பார்த்தோம்னா CO2, CO and the 2 molecules of HCl வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பயாலஜிக்கல் ஆக்சிடேஷன். ஸோ ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் வந்து ஃபுட்டோட ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் வந்து நடக்கும்போது ஸோ நம்ம அனிமல்ஸோட உடம்புல வந்து என்ன ஃபார்ம் ஆகுது சொல்றாங்க, ஒரு ஆல்கஹால் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ ஆல்கஹால்ங்கிறது டாக்ஸிக். ஸோ அதை டீடாக்சிஃபை பண்றதுக்காக லிவர் வந்து ஒரு என்சைம் வந்து செக்ரீட் பண்ணுது. ஸோ அது பேர் தான் வந்து என்னன்னா டீஹைட்ரோஜினேஸ். ஸோ அத ADHன்ற ஒரு ADH வந்து என்ன பண்ணுது, ஸோ அங்க இருக்கிற ஆல்கஹாலை வந்து ஸோ ஆல்டிஹைடா கன்வெர்ட் பண்ணுது. ஸோ எத்தனால் in the presence of ADH, alcohol is converted into the aldehyde group. ஸோ நெக்ஸ்ட் வந்து கேட்டலிட்டிக் டீஹைட்ரோஜனேஷன். ஹைட்ரோஜனேஷன்னா வந்து என்னன்னா அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன். ஸோ டீஹைட்ரோஜனேஷன்னா ரிமூவல் ஆஃப் த ஹைட்ரஜன். ஸோ நம்ம ஒரு ஆல்கஹால் வந்து எடுத்துக்கிறோம். ஸோ இங்க வந்து என்னென்ன ஆல்கஹால் சொல்லியிருக்காங்க, பிரைமரி செகண்டரி ஆல்கஹாலை வந்து நம்ம என்ன பண்றோம், ஸோ காப்பரோட பிரசன்ஸ்ல வந்து ஓவர் ஹீட்டட் காப்பர். ஸோ காப்பரோட பிரசன்ஸ்ல 573 கெல்வின் வந்து ஹீட் பண்ணும்போது அங்க வந்து டீஹைட்ரோஜனேஷன் நடக்குது. ஸோ டீஹைட்ரோஜனேஷன்னா ரிமூவல் ஆஃப் த ஹைட்ரஜன் ஃப்ரம் தட் மாலிகுல். சோ அந்த ஹைட்ரஜன் ரிமூவ் ஆயிட்டு நமக்கு ஆல்டிஹைட் இல்லனா கீட்டோன் வந்து ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பிரைமரி ஆல்கஹால் வந்து எடுத்துக்கிறோம். சோ எக்ஸாம்பிள் வந்து எத்தனால். காப்பரோட பிரசன்ஸ்ல 573 கெல்வின்ல வந்து ஹீட் பண்றோம். அப்ப இங்க இருக்கிற ஹைட்ரஜன் வந்து ரிமூவ் ஆயிடுது. சோ ரிமூவ் ஆயிட்டு நமக்கு CH3 CHO வந்து கிடைக்குது, எத்தனால். அண்ட் தென் செகண்ட் ரியாக்ஷன் வந்து ஒரு செகண்டரி ஆல்கஹால் வந்து எடுத்துக்கிறோம். ஸோ அதை வந்து என்ன பண்றோம், காப்பரோட பிரசன்ஸ்ல 573 கெல்வின்ல வந்து ஹீட் பண்ணும்போது ஸோ இங்க இருந்து வந்து என்ன ஆகுது, ஒரு ஹைட்ரஜன் வந்து ரிமூவ் ஆகுது. சோ அப்ப இந்த 2 ஹைட்ரஜன் வந்து ரிமூவ் ஆயிடுது. சோ அப்ப ரிமூவ் ஆனே நமக்கு ஒரு கீட்டோன் வந்து ஃபார்ம் ஆகுது. சோ CH3 C டபுள் பாண்ட் வித் O CH3 வந்து ஃபார்ம் ஆகுது. சோ நெக்ஸ்ட் வந்து டெர்ஷரி ஆல்கஹால். சோ நமக்கு பிரைமரிலயும் செகண்டரிலயும் வந்து என்னன்னா டீஹைட்ரோஜனேஷன் நடக்குது. டீஹைட்ரோஜனேஷன்னா ஹைட்ரஜன் ரிமூவ் ஆகுது. பட் டெர்ஷரி ஆல்கஹால் வந்து நம்ம டெர்ஷரி ஆல்கஹால் ஆக்சிடைஸ் பண்ணும்போது என்ன ஆகுது, அங்க வந்து டீஹைட்ரேஷன் நடக்குது. சோ டீஹைட்ரேஷன்னா வந்து என்ன அர்த்தம்னா ரிமூவல் ஆஃப் தி வாட்டர் மாலிகுல். சோ ஒரு ஹைட்ரேஷன்னா நம்ம என்ன சொல்லுவோம், அடிஷன் ஆஃப் த வாட்டர் மாலிகுல் அப்படின்னு சொல்லுவோம். இங்க வந்து டீஹைட்ரேஜனேஷன்னா வந்து என்ன அர்த்தம்னா சோ ரிமூவல் ஆஃப் த வாட்டர் மாலிகுல். இந்த காம்பவுண்ட்ல இருந்து வாட்டர் மாலிகுல் வந்து வெளில போயிடுது. சோ இந்த காம்பவுண்ட் வந்து டெர்ஷரி, இது வந்து டெர்ஷரி. சோ டெர்ஷரி ஆல்கஹால் வந்து எடுத்துக்கிறோம். அது வந்து காப்பரோட பிரசன்ஸ்ல 573 கெல்வின்ல வந்து ஹீட் பண்ணும்போது என்ன ஆகுது, சோ இங்க இருக்கிற ஒரு ஹைட்ரஜன் வந்து ரிமூவ் ஆயிடுது. அண்ட் தென் இங்க OH ஓட சேர்ந்து சோ இங்க இருக்கிற ஒரு ஹைட்ரஜன் வந்து ரிமூவ் ஆகி வாட்டர் மாலிகுலா வெளில போயிடுது. சோ we are getting alkene. சோ அப்ப இந்த இந்த கார்பன் 2 மெத்தில் குரூப் வந்து இருக்குது. இங்க இருக்கிற ஒரு ஹைட்ரஜன் வந்து ரிமூவ் ஆயிடுது. அது வந்து CH2 மாறிடுது. சோ அதோட பாண்டிங் ஆக்சிஜன் ஹைட்ரஜன் பாண்டிங் வந்து என்ன பண்ண போகும்போது சோ இந்த பிளேஸ்க்கு வந்து ஷிஃப்ட் பண்ணுது. சோ we are getting C டபுள் பாண்ட் வித் CH2. சோ அந்த காம்பவுண்டோட நேம் வந்து 2-methyl propan 1-ene. சோ நெக்ஸ்ட் வந்து எஸ்டரிஃபிகேஷன். சோ எஸ்டரிஃபிகேஷன்னா என்ன அர்த்தம்னா ஒரு ஆல்கஹாலையும் ஒரு ஆசிடையும். சோ இங்க வந்து ஆல்கஹால்னா OH குரூப், ஆசிட் COOH. சோ ஒரு ஆல்கஹாலையும் ஆசிடையும் நம்ம வந்து சோ மினரல் ஆசிடோட பிரசன்ஸ்ல ஹீட் பண்ணும்போது என்ன ஆகுது, அங்க வந்து ஒரு எஸ்டர் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. சோ இங்க வந்து நம்ம என்ன ஆல்கஹால் எடுத்துக்கிறோம், எத்தனால் எடுத்துக்கிறோம். சோ அண்ட் தென் எத்தனாயிக் ஆசிட். சோ எத்தனாயிக் ஆசிட் எடுத்துட்டு நம்ம ஹீட் பண்ணும்போது என்ன ஆகுது, சோ அதுல இருந்து வந்து ஒரு வாட்டர் மாலிகுல் வந்து வெளில போயிடுது, H2O வெளில போயிடுது. சோ அப்ப CH3 CH2 இந்த ரெண்டையும் கனெக்ட் பண்ணுது இந்த ஆக்சிஜன். சோ O C டபுள் பாண்ட் வித் O CH3. சோ ஒரு எஸ்டர் வந்து ஃபார்ம் ஆகுது. C டபுள் பாண்ட் வித் O COO இருந்ததுன்னா சோ அங்க வந்து ஒரு எஸ்டர் குரூப் வந்து ஃபார்ம் ஆயிருக்குது. சோ அப்ப இந்த எஸ்டரோட நேம் வந்து என்னது, எத்தில் எத்தனோயேட்.